திண்டுக்கல் ஊரோட மத்தியில கிட்டத்தட்ட 900 மீட்டர் உயரமாகவும், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அகலமாகவும் ஒரு பாறை இருக்குதுங்க. அந்த பாறையில 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில பாதாள சுரங்கம் மாரி போகுதுங்க. இதுவும் அதே மாரி போகுதுங்க. அடிமைகள அடைச்சு வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு. குதிரைகள கட்டி வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு. மிகப்பெரிய கோயில் இருக்கு. மிகப்பெரிய குளங்கள் இருக்கு. இது எல்லாமே இருக்கிற இடம் தான் கோட்டை. இதுக்கு பேரு திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. 6 அடி நீளமுள்ள மிகப்பெரிய பீரங்கி இருக்கு. இந்த பீரங்கியில பாருங்க இன்னுமே ஒரு குண்டு தெரியுதா? இந்த வீடியோவ முழுசா பாருங்க. மலைக்கோட்டையில என்னென்னலாம் இருக்கு? திண்டுக்கல் மலைக்கோட்டை எப்படியெல்லாம் இருக்குது? அப்படிங்கிறத நம்ம வீடியோ வழியா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மலைக்கோட்டையோட அடிவாரத்துல தாங்க இருக்கோம். இங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்க வாகனத்துல வர்றீங்க அப்படின்னா, காரோ, பைக்கோ பார்க் பண்ணிட்டு நீங்க வந்து மலைக்கோட்டையில மேல ஏற ஆரம்பிச்சிடலாங்க. கோட்டை பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் துறையோட கவனத்துல இருக்குதுங்க. மலைக்கோட்டைக்குள்ள உள்ள வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கேனர்ல பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. இதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 20. அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ரூ. 20. ஆஃப்லைன்ல பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ₹25 வரும். ஏன் நம்ம ஆன்லைன்ல பண்ணும்போது கம்மியா இருக்குது அப்படின்னா, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது பேன் கார்டோ இல்ல டிரைவிங் லைசன்ஸோ நம்ம கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ₹5 வந்து கம்மியா வருது. ஸோ நீங்க வந்து இதுல ஏதோ ஒன்று நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்குது. நாங்க வந்து ₹20 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் மலைக்கோட்டையில மேலே ஏறிட்டு இருக்கோம். மலைக்கோட்டையில் ஒரு 4 படிகள் ஏறி வந்த உடனே ஒரு 4 பேர் அமர்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு உட்காரும் இடம் இருக்குதுங்க. அப்படியே நம்ம மேலே ஏறினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 படிகள் தாங்க. இந்த 200 படிகளுமே முழுமையாக செங்குத்தாக தாங்க இருக்குது. ஒரு பெரிய பாறை மேலே தாங்க மலைக்கோட்டை இருக்குது. மிகவும் பிரம்மாண்டமான நிலையில இருக்குதுங்க. சில இடங்கள்ல படிக்கட்டுகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டுமே இல்லாம அங்கங்க சிறு சிறு துளையிட்டு வச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலைங்க. வாங்க மலைக்கோட்டைக்கு மேல அப்படியே செங்குத்தான படிகள்ல நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். மலைக்கோட்டையோட நீள அகலமே ரொம்ப அதிகங்க. மேல வந்துட்டீங்க அப்படின்னா பரப்பளவுல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வழியா தாங்க நீங்க வரணும். இந்த வழியா வந்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து மிகப்பெரிய கதவு இருக்குதுங்க. அந்த கதவு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அந்த கதவோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கையோட அளவுக்கே அடங்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கதவுங்க. இந்த நுழைவு வாயிலுக்கு பக்கத்திலேயேங்க வாயிட் காவலர்கள் தங்குற மாதிரி 2 அறைகள் இருக்குதுங்க. அந்த அறைகள் வந்து பூட்டப்பட்ட நிலையில இருக்குதுங்க. அந்த அறைகளுக்குள்ள யாருமே செல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா இடது பக்கம் வழியா நம்ம மீண்டும் ஒரு நுழைவாயில் வழியா உள்ள போகிற மாதிரி இருக்குதுங்க. 40க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்குகளுங்க. அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து குமிஞ்சு போற மாதிரி இருக்குதுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இடத்துக்கு வலது பக்கம் வழியா வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு இடங்க. ஒவ்வொரு இடமுமே தனித்தனியா இருக்குது. இந்த மாதிரி 40க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் வெளியே போறதுக்கான நுழைவு வாயில் தனித்தனியா இருக்குதுங்க. இதோ இங்க தனியா இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு அறைங்க. அடுத்த அறைக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து குமிஞ்சுதாங்க போகணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறைகள் இருக்கு. நீங்க அடுத்த அறைக்கு போகணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் குமிஞ்சுதாங்க போகணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வாயில் இருக்குதுங்க. அந்த வாயில் வழியா நம்ம வெளியே போக முடியாது. ஆனால் அது வழியா நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வருது. அந்த காலகட்டத்திலேயே எவ்வளவு நுணுக்கமாக கட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த மலைக்கோட்டையோட வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஊரோட பேர் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பண்டைய பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு திண்டு அப்படிங்கிற பெயர்லேருந்து காலப்போக்கில் பெயர் மருவி திண்டுக்கல்னு வந்ததாக சொல்கிறாங்க. இதோட பழைய பெயர் திண்டுச்சரம்னு இருந்ததாக கூட சொல்லப்படுது. இந்த திண்டுக்கல் சேர சோழ பாண்டியரோட ஒரு எல்லை பகுதியாக வந்து பழங்காலம் தொட்டு இருந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா கரிகால சோழன் பாண்டியர்கிட்ட இருந்து இந்த கோட்டையை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் இந்த இடம் சோழர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் இந்த இடத்த கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் பல்லவர்கள்கிட்ட இருக்கு. அதாவது இந்த திண்டுக்கல் இதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல மீண்டும் சோழர்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல மீண்டும் பாண்டியர்கள்கிட்ட போகுது.
அந்த பாண்டியர்கள் திண்டுக்கல்ல ஒரு முக்கியமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த 13ஆம் நூற்றாண்டுல, அதாவது பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல மலைக்கு மேல ஒரு கோவில் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த கோவில பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1550 ஆண்டுகள்ல வந்த விஜயநகர பேரரசு வந்து மிக வலுவா ஆட்சி அமைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்துல தான் வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு. 1605வது வருஷம் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர்னால இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மலைக்கு மேலேயும் மலைக்கு கீழேயும் கட்டப்பட்டிருக்கு. 1742ல வெங்கட்ராயன் தலைமையில மைசூர் ராஜ்யம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை மேல போர் தொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை மைசூர் ராஜ்யத்துக்கு கீழே தாங்க வந்திருக்கு. 1755 வாக்கில் ஹைதர் அலி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வராரு. அவர் தான் இந்த மலைக்கோட்டையை நீண்ட நாள் ஆட்சி பண்ணாருன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஹைதர் அலி மட்டும்தான். அதுக்கப்புறம் 1788களில் அவருடைய பையன் திப்பு சுல்தான் இந்த இடத்துக்கு, அதாவது திண்டுக்கலோட மன்னரா முடிசூடுறாரு. 1792ல் இந்த கோட்டை ஆங்கிலேயர்கள் கிட்ட போகுது. 1792 இருந்து 1944 ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மலைக்கோட்டை ஆங்கிலேயர்கள் கிட்ட தான் இருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்டையா, அதாவது அவங்களோட தலைமை இடமாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வெளி அரங்குகளை மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே தாங்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் கைதிகள் தங்கியிருந்திருக்காங்க. மிகப்பெரிய அறையா இருக்குதுல்ல. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வரலாறு அப்படின்னாலே நான் கண்டிப்பாக ஒருத்தரை சொல்லியே ஆகணுங்க. சிவகங்கை ராணி தப்பிச்சு திண்டுக்கல் விருப்பாட்சி பாளையத்தில் தங்கியிருக்காங்க. அப்போ கோபால நாயக்கர் தான் வந்து ஹைதர் அலிகிட்ட சொல்லி திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இடம் வாங்கி தந்திருக்காரு. வேலு நாச்சியார் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் இங்கேயே தங்கி இந்த மலையிலேயே தங்கி போர் பயிற்சிகளை எடுத்து மீண்டும் சிவகங்கை மேலே போர் தொடுத்து சிவகங்கை மீட்டெடுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற சிவகங்கை சீமையே திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு அடிமைப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவ்வளவு நேரமாக திண்டுக்கல் மலைக்கோட்டையோட வரலாறுகள் பற்றி பார்த்தோம். சரி, இப்போ என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு நேரமா நம்ம உள்ள பார்த்த இடம் எல்லாமே பின்னாடி உங்களுக்கு தெரியிற இடம் மட்டும்தாங்க. இந்த இடத்த தான் நம்ம உள்ள பார்த்தோம். ஒவ்வொரு அடுக்குங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நம்ம வந்து குமிஞ்சு நிமிந்து போக வேண்டியதாக இருந்தது. நம்ம உள்ள பார்த்த இடைவெளி இந்த இடைவெளி தாங்க. இந்த இடைவெளியை தான் பண்ணோம். அந்த காலத்திலேயே செவுரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதாவது கருங்கல் வச்சு கட்டிக்கிறாங்க. சிமெண்ட்லேயே அந்த காலத்திலேயே பூசியிருக்காங்க. இரட்டை சுவர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது 2 அடுக்கு கருங்கல்லையே கட்டி 2 அடுக்கு வச்சு கட்டிக்கிறாங்க. பார்க்கறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்குதுங்க. சுவரோட அகலமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குதுங்க. இவ்வளவு பெரிய மலையை வந்து கண்காணிக்கிறக்காக இங்கே வந்து சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சுவர் வழியாக வந்து நம்ம உள்ளே போய் ஒரு வீரர் வந்து தங்கிக்கிற அளவில் இடம் இருக்குது. இதுதான் இந்த இடம். இடம் வந்து நாளானதுனால ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் முதலையும் ஒவ்வொரு துளையிட்டு இது வழியாக அந்த இடத்த வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு துளையை காமிக்கிறேன் பாருங்க. இந்த துளை வழியாக நம்ம வந்து வெளியில் எவ்வளவு தூரம் கண்காணிக்க முடியுமோ இந்த துளை வழியாக கண்காணிச்சுக்கிறாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த கோட்டை யாராவது தாக்க வரும்போது பாதுகாத்துக் கொள்றதுக்காக துளையிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துளையிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த மலையை சுற்றியே வந்து 10-20 சுவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. அதுவுமே இப்போ வந்து நாளானதுனால ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு முழுவதுமே சிறைச்சாலையாகவே இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்கு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுவர் எழுப்பி இந்த கோட்டையை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக சுவர் எழுப்பியிருக்காங்க. இந்த கோட்டையோட அமைப்புகள் பாருங்க. இது ஒரு சிறையாக இருக்கலாம், அது ஒரு சிறை, அது ஒரு சிறை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சிறைகள் இங்கே இருக்குதுங்க. இப்போ நாம மலை உச்சியில் அங்கே ஒரு கோயில் தெரியுதுங்க. இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். அங்கே போகிற வழியில் பல விஷயங்கள் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கு. நான் அதை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய மலை கோயிலுக்கு போகலாம். இந்த மலையோட இடுக்குகளுக்கு ஏற்ற மாதிரி குகைகள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. குகைகள் வந்து இந்த காலகட்டத்திலுமே மிக பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. சில இடங்கள் மட்டும் அசிங்கமாகவும் எழுதப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மோசமான நிலையிலும் இருக்குதுங்க. மீண்டும் வந்து பாறையோட வழிகள் மேல் நோக்கி ஆரம்பிக்குதுங்க. மேலே இருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு போகலாம் வாங்க. மேலே மலைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க பீரங்கி மேடுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பீரங்கி மேடு. அந்த இடத்துல வந்து அந்த காலகட்டத்திலேயே பீரங்கிக்கு தேவையான குண்டை வந்து ஒதுக்கி வச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இங்கே இருக்கவங்களுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து 6 மாதம் 3 மாதத்துக்கு தேவையான தண்ணி வந்து இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை தேடி அவங்க கீழே போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில வரலாற்றுகளில் இருக்குதுங்க. இந்த தண்ணி வந்து தேக்கி வச்சு இன்றைய காலகட்டத்திலையும் கூட இந்த இடத்துல மீன் உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல மீன் உங்களுக்கு போகிறது தெரியுங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு சுத்தமான நீர் இன்று வரை இருந்துட்டு வருது. அதுலேயும் சில பேர் வந்து இந்த தண்ணியை வந்து அசிங்கப்படுத்துகிற விதமாக வந்து பாட்டில்களில் போட்டு வர்றாங்க. மலைக்கோட்டை அப்படின்னாலே வந்து பல பேர் வந்துட்டு போகிற இடமா மாறிடுச்சு. அப்படி வந்துட்டு போகிறவங்களும் தயவு செஞ்சு இங்கே வந்து பாட்டில்களை மற்ற குப்பைகளை இங்கே போடாதீங்க. அதான் வந்து பீரங்கி மேடுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இன்றளவும் இங்கே இருக்கக்கூடிய பீரங்கியில் ஒரு குண்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இந்த இடத்த தான் வந்து நம்ம பீரங்கி மேடு அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், பீரங்கி இருக்கிற இடம் இதாங்க. இந்த இடத்துல வந்து இன்றளவும் 3 பீரங்கி இருக்குதுங்க. இதான் வந்து மிகப்பெரிய அளவான பீரங்கி. இது வந்து ஒரு மீடியம் சைஸான பீரங்கி. இதுல வந்து ஒரு சிறிய அளவிலான பீரங்கி. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 20 பீரங்கி இருந்ததற்கான இடமா வந்து அங்கங்க துளையிட்டு அந்த பீரங்கி வந்து வச்சிருக்காங்க. நாளடையும் போது அந்த பீரங்கில என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல 3 பீரங்கி இருக்குது. இந்த 3 பீரங்கியில் இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பீரங்கின்னு சொல்லியிருந்தேன். இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 அடி நீளம் இருக்குங்க. மிகப்பெரிய பீரங்கி. சில பேர் தேவையில்லாம அந்த பேர்களை எழுதி வச்சிருக்காங்க. இந்த பீரங்கியில அளவும் ஒரு குண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியுதுங்க. ஆமாங்க, இந்த பீரங்கியில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பீரங்கியில தான் ஒரு தோட்டம் இருக்கு. அதாவது குண்டு இருக்கு பாருங்க, பரப்பளவு தெரியும். அதாவது திண்டுக்கல், இந்த ஊர் தான் திண்டுக்கல். இந்த திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள போற அளவுக்கு மிகப்பெரிய பீரங்கி தாங்க இந்த பீரங்கி. இந்த பீரங்கி இந்த தாங்க பீரங்கியில் இருக்கக்கூடிய குண்டு தான் எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல இதை எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இடம் தான் இருக்கிறதுலே ஒரு மலையை வந்து பாதுகாத்து கொள்றதுக்காக. இவ்வளவு பெரிய மலைக்கோட்டை, ஜெயிலு தன்னை காத்துக்கிறதுக்காகத்தாங்க இந்த மலைக்கோட்டையில இந்த இடத்துல, அதாவது மேட்டு பகுதியில வந்து இந்த பீரங்கிய மேடை அமைச்சிருக்காங்க. இது இன்றளவுமே இருந்துட்டு வருது. நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க பார்த்துட்டு மேலே வந்து அம்மன் கோயில் இருக்கு, நீங்க அங்க போலாங்க. இந்த மலையோட உச்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குதுங்க. ராஜராஜேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சின்ன ஒரு கல்தூண் மண்டபம் இருக்குதுங்க. அந்த மண்டபத்தில் அன்றைய காலகட்டத்திலேயே ஹைதர் அலி காலத்திலேயே நாயக்கர் காலத்திலேயே நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட வழிபாட்டில் இது ஒரு முக்கிய ஸ்தலமாக இருந்துட்டு வந்திருக்குங்க. இந்த கோவிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் சடைய மன்னர் அப்படிங்கிற மன்னர் கட்டினதாக கூட சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு சிவன் கோயிலாக இருந்ததாகவும், பின் வந்த காலத்தில் அதாவது நாயக்கர் காலத்தில் மறுசீரமைக்கப்பட்டதாகவும், இது ஒரு அம்மன் கோயிலாக மாற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் திருமலை நாயக்கரோட சிற்பங்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வெளியே குதிரை கட்டக்கூடிய லாயங்கள் இருக்குங்க. அதை நான் முன்னாடியே காமிச்சேன். இது எதுக்கு அப்படின்னா, குதிரையை கட்டி வச்சுருக்காங்க இந்த மலைக்கோட்டைக்கு மேலே. இந்த கோவில் இன்னைக்கு வழிபாட்டில் இல்லைங்க, முழுவதுமே பாழடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முழுவதுமே கருங்கற்களை கொண்டு மேலே இருக்கக்கூடிய விமான அமைப்பை மட்டும் செங்கற்களை கொண்டு கற்றளி அமைப்பில் உருவாக்கியிருக்காங்க. கற்றளி கோயில் அப்படின்னா கற்றளிங்க, கற்களை அடிக்க ஒரு கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு கல், இது ஒரு கல், இப்படியே ஒவ்வொரு கற்களையும் இணைச்சு கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோட அவ்வளோ அழகாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க, ஆனால் அது எதுவுமே நமக்கு சரியாக தெரியலைங்க. ரொம்ப டேமேஜான நிலைமையில இருக்குதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் நாயக்கர் காலத்தில் நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. கோவில் கோபுரமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஆனால் இந்த கோவிலில் சுத்தமாக வழிபாடே இல்லைங்க, யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சோகமான விஷயம் கொடுங்க. இந்த அம்மன் கோவில் பக்கத்துலேயே ஒரு சிறிய மண்டபம் இருக்குதுங்க. அன்றைய காலகட்டத்திலே அரசர்கள் அமர்வதற்கு இல்லை அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மண்டபமாக கூட இருக்கலாங்க. இது போக சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இருக்குதுங்க. இந்த மலைக்கு மேலே இந்த 3 இடங்கள் மட்டும்தாங்க ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. சொல்லப்போனால் 3 இடங்கள் மட்டும்தாங்க இருக்குது. இப்போது நம்ம கோட்டையில் தான் இருக்கோம். இந்த இடத்துலேருந்து தெற்க முழுவதுமே மதுரைங்க. ஸோ நாயக்கர் காலத்தில் இருக்கிறப்போ மதுரையிலேருந்து படை வந்தால் நல்லாவே தெரியுங்க. கிழக்கு பக்கம் முழுவதுமே திருச்சிங்க. திருச்சி மலைக்கோட்டை, அங்கேருந்து போருக்கு வந்தாலும் பார்த்துக்கலாங்க. இப்படி இந்த மலைக்கோட்டையில் இருந்துக்கிட்டே ரொம்ப பக்தியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே. இந்த மலைக்கோட்டையில் நிறைய அறைகள் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே பயன்படுத்துகிற நிலையில் இல்லை, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் தலைமையிடமாக மாற்றி அவங்களோட ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மழை நீரை இங்கே முக்கியமாக சேமித்து வச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டாக இங்கே நீர் சேமிக்க இடம் 2-3 இடங்களில் நீர் சேமித்து வச்சுருக்காங்க. இந்த மலையில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து இந்த வாய்க்கால் வழியாக சேமிப்புக்கு போகுங்க. அதாவது சொல்லப்போனால் பைப் சிஸ்டம் மாதிரி அப்போவே அமைச்சிருக்காங்க. மிக நீளமாகவும் இருக்குதுங்க. இந்த இடத்துல இருந்துதாங்க இந்த கோட்டைக்கு தேவையான நீர் முழுவதுமே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் எங்கெங்கே சமவெளிப்பறப்போ அங்கே எல்லாமே சுவர்கள் எழுப்பியிருக்காங்க. அது அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றியும் இருக்காங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னாலே ஒரு வரலாற்றை மாட்டின கோட்டைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னாலே ஒரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்துட்டு வருதுங்க. ஆனால் இது எதுவுமே சரியான நிலைமையில் இல்லைங்க. இதை பராமரித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. இதோட நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க.
இப்போது நம்ம மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆலயத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து நுழைவு வயலுக்கு வந்தாச்சுங்க. அதாவது மலைக்கோட்டையோட நுழைவு வயல் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மலைக்கோட்டையோட பல தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த தகவல்கள் தெரியல அப்படின்னாலும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான நோக்கம் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இணைந்தே இருங்கள். நான் உங்கள் மிஸ்டர் சர்ச் வில்லேஜ். பை பை மக்களே.